நிறைய கேரக்டர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க நினைக்கிற மாதிரி ஏதோ நிறைய பேர் நிறைய நம்மளுக்கே மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆகல. இவங்க எதுக்கு போறாங்க, இவங்க எப்போ வந்தாங்க, அது மாதிரி நம்மளுக்கே தெரியல. சோ நிறைய கேரக்டர்ஸ் எடுத்துட்டு வந்துடாம இருந்ததா மேபி நல்லா இருந்திருக்கும். படம் சுமாரா இருக்கு ப்ரோ, சுமாரா தான் இருக்கு. இப்போ ஹரிஷ் சார் நான் கோலமாவு கோக்கிலா மாதிரி ஒரு டார்க் படம் பண்றேன்னா நீங்க ஏத்துப்பீங்களா? ஹரிஷ் சார் கிட்ட நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? அவரோட ஸ்கிரீன் பிளே விறு விறு விறுவிறுன்னு போவோம்ல. அப்போ அது மாதிரி நான் பாண்டியராஜ் சாரோட ஸ்கிரீன் பிளே நம்ம அதை மிஸ் பண்ணிட்டு ஒரு நெல்சன் படம் மாதிரி அவர் ட்ரை பண்ணதுதான் இந்த படத்துடைய கொஞ்சம் ஒரு மிஸ்டேக் நான் பாக்குறேன். ஆர்டிஸ்ட் பத்தலம் தான் நான் சொல்லுவேன். இன்னும் ஒரு 10-15 பேரை உள்ள போட்டிருக்கணும் காமெடிக்கு. எப்படி சொல்றது, நெல்சன் 4 பேரை கூப்பிட்டாலும் நறுக்குன்னு சிரிக்க வைப்பாரு. அது இங்க பாண்டியராஜ் சார் கொஞ்சம், ஆனா ஒரு நல்ல முயற்சி பாண்டியராஜ் சார் அவருடைய ஜேனர்ல இருந்து வேற மாதிரி பண்ணிருக்காரு. பட் இருந்தாலுமே ஏதோ ஒண்ணு குறையுது படத்துல. அது ஒரு மிஸ்ஸிங், அது ஒரு டிசப்பாயின்மெண்ட் படத்துல இருக்கு. பட் இதை தாண்டி ஒரு படமா நான் எதுக்கு இந்த படத்துக்கு நீங்க எதுக்கு போவீங்க அப்படின்னா சிரிக்கிறதுக்கு தான் போகல. அந்த ஃபன்னு கம்மியா இருக்கு, சில இடத்துல பிளாட்டா போகுது. அப்ப அந்த பிளாட்டா போற இடத்துல ஒரு 4 காமெடியை உள்ள தூக்கி போட்டு சிரிக்க வச்சிருக்கலாம்ல. எவ்வளவு பேர் இருக்காங்க இப்ப இன்ஸ்டாகிராம்ல இன்ஃபுளுசர்லாம் கூட எவ்வளவு பேர் இருக்காங்கல்ல, அவங்கள வச்சு ஏதாவது ஒரு ஃபன் பண்ணிருக்கலாம், அது மாதிரி பண்ணிருக்கலாம். அது இப்ப யூத் படத்தெல்லாம் ஒரு இன்ஸ்டாகிராம் முகேஷ் ஒருத்தர் வருவார், கொஞ்ச நேரம் நம்ம சிரிக்க வைப்பாரு. அது மாதிரி ஏதோ ஒண்ணு குறையுது. இன்னும் கொஞ்சம் காமெடியன்ஸை போட்டுறாங்க. லொல்லு சபா மாறன் இந்த படத்துல வந்திருக்கணும், அதை பாண்டியராஜ் சார் தவறா விட்டுட்டார். லொல்லு மாறன் வந்திருந்தா எனக்கு தெரிஞ்சு நிறைய இடத்துல சிரிச்சிருக்கலாம். சாண்டி ப்ரோவை இந்த படத்துல இப்படி யூஸ் பண்ணதுக்கு பதிலா சாண்டியை வச்சு ஒரு பேய் படம் பண்ணிருக்கலாம். சாண்டி பேய் மாதிரி தான் வராரு இது உள்ள. ஸோ அப்படி ட்ரை பண்ணியிருந்தா எனக்கு தெரிஞ்சு இன்னும் இந்த படம் நல்லா இருக்கும். பாண்டியராஜ் சார் அப்படி ட்ரை பண்ணிருக்கலாம். நான் கூட செகண்ட் ஹாஃப் பேய் படம் மாதிரி மாறுமோன்னு நினைச்சேன், பார்த்தா இல்ல, அப்படியே தான் போயிட்டு இருந்தது. ஓகே, இப்ப சிங்கம் புலிலாம் நல்ல ஒரு காமெடி பண்ணக்கூடிய ஆளு, அவரை வச்சு நீங்க காமெடியா பண்ணலையே, அவருக்கான ஸ்கோப்பே இல்லையே சிங்கம் புலிக்கு. அதே மாதிரி நம்ம பக்ஸ் வருவார்ல, விஜய் சேதுபதி சார் ஃப்ரெண்டு, பக்ஸை வச்சு ஒன்றும் பெருசா பண்ணலையே. அதுதானே இங்க இந்த படத்துக்கு பத்தல, அதுதான் இங்க குறையா நான் பாக்குறேன். ரொம்ப நாளைக்கு கழிச்சு ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு சந்தோஷங்க. ஃபர்ஸ்ட் ஹாப் நல்ல கலகலகலன்னு போதுங்க. செகண்ட் ஹாப் 2 வீட்டில் ஒரு பொம்பளை போல இருந்தாலே நம்மளால சேட்டை பண்றது நம்மளால இது பண்ண முடியாது. ஆனால் 2 அருந்தவாள் இருக்காங்க, ரொம்ப அற்புதமா மனசுல அப்படியே நின்றுட்டாங்க. செகண்ட் ஹாப் ஃபுல்லுமே நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாட்டில் நடக்கிற ஒரு விஷயத்த போதை கலாச்சாரம் அடியோட ஒழியணுன்றத ரொம்ப அழகா அவர் அற்புதமா சொல்லியிருக்காரு ஸ்டைல்ல. இன்னைக்கு அதனால நம்ம இளைஞர்கள் நிறைய பேர் சீரழிஞ்சு போறாங்க. அந்த மாதிரி நீங்க சீரழிஞ்சிடாதீங்க. பெற்றவங்களுக்கு பெரிய சொத்து பிள்ளைகள் தான். அந்த பிள்ளைகளை நீங்க பத்திரமா நீங்க பாத்துக்கின்றத அவருடைய ஸ்டைல்ல ஒரு பாண்டியராஜன் அவர்கள் ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்காருங்க. ரொம்ப நல்ல படங்க, குடும்பத்துக்கும் மக்களுக்கும் நாட்டுக்கும் உண்டான படங்க. இல்ல சார், இது நீங்க படமா பார்க்க கூடாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாப் நல்ல கலகலன்னு போகுது. செகண்ட் ஹாப்ல நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே சீட்ல உட்கார வச்சிருக்கு. ஏன்னா இன்னைக்கு நம்ம இளைஞர்கள் எல்லாமே சீரழிஞ்சு போறது, அதுல தானே சீரழிஞ்சு போறாங்க. அவங்க எல்லாம் இதுல மீட்டு வரணும், அதுல நீங்க அடிக்ட் ஆயிடாதீங்க. அந்த மாதிரி ஆட்களோடு நீங்க சம்பந்தப்பட்ட ஆட்களோடு நீங்க தொடர்புல வச்சுக்காதீங்க. தொடர்புல இருந்தீங்கன்னா மொத்தமும் நீங்க வாழ்க்கையில் நீங்க ஸ்பாயில் ஆகி கெட்டு போயிருவீங்க, குடும்பம் சீரழிஞ்சு போயிடும். அந்த மாதிரி இருக்காதுங்கிற ரொம்ப அழகா அற்புதமா சொல்லியிருக்காருங்க. நல்ல படம், குடும்பத்துக்கும் நாட்டுக்கும் மக்களுக்கும் உண்டான படம். போதை கலாச்சாரத்தை மொத்தத்தையும் ஒழிக்கணும்னா காவல்துறைக்கு நீங்க ஃபுல் பவர் கொடுத்தாலும் இதெல்லாம் நடக்கும். ஒரு மனிதனுக்கு பவர் இல்லைன்னா அவங்க எதுவுமே செய்யவே முடியாது. இது நீங்க படமா பார்க்காதீங்க, இது லேகெல்லாம் எனக்கு ஒன்றும் பெருசா தெரியலங்க. ஏன்னா ஒரு மிடில் கிளாஸ் வீட்டுல நடந்தா எப்படி இருக்கும், ஒரு மாமன் சித்தப்பன் பெரியப்பன் அம்மா அப்பா 2 அருந்தவாள் 2 பொண்ணுங்க இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் நீங்க இதை பார்க்கணும். இது நான் சினிமாவை நான் பார்க்கல, வாழ்க்கைக்கு தேவையான ஒரு நிறைய விஷயங்கள் சொல்லக்கூடிய ஒரு படமா இன்னைக்கு நாட்டுக்கு தேவையான ஒரு விஷயமா இருக்குதுங்க. ரொம்ப நல்ல படங்க, எல்லாருமே குடும்பத்தோட பார்ப்பாங்க இந்த படத்தை. படம் கண்டிப்பா சூப்பரா இருந்துச்சு, கண்டிப்பா பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட்டிட்டு வரலாம். நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷனே இல்லாம தான் வந்தேன். லைக் டீசர் பார்க்கல, ட்ரெய்லர் பார்க்கல, சும்மா ஷார்ட்ஸ்ல பார்த்து நல்லா இருக்கும் போல நினைச்சு தான் வந்தேன். கண்டிப்பா பார்க்கலாம், சூப்பரா இருந்துச்சு. அதான் பல வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பழைய ஃபிலிம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங். இப்ப இருக்கிற மாதிரி எப்பயுமே அந்த சண்டை லவ் அந்த மாதிரி இல்லாம ஒரு புதுசா ஒரு ஜேர்னல்ல சூப்பரா இருந்துச்சு. 2 மணி நேரம் சிரிச்சுட்டே போன மாதிரி இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. அவங்க ஆக்டிங் எல்லாம் அடிச்சுக்கவே முடியாது. அவங்க ஃபேமிலியோட ஆக்டிங் கூட ஃபுல்லா நேச்சுரலா இருந்துச்சு. ஒர்க் அவுட் ஆயிருக்கு, சூப்பராவே இருக்கு. கண்டிப்பா பார்க்கலாம். கொஞ்சம் பொறுமையா போற மாதிரி இருக்கு, மற்றபடி ஓகே தான். கடைசி லைக் ட்ரக்ஸ் இது மாதிரி பண்ண அது மாதிரி தான், அதான் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்காங்க. அது கடைசியில் 2 நிமிஷம் சொன்னாங்க, அவ்வளவுதான். அதை வச்சே ஃபுல்லா எடுக்காம ஓகே நல்லா இருந்துச்சு. நடுவில் ஒரு சில சீன்ஸ் மட்டும் எனக்கு புரியல, மற்றபடி எல்லாம் ஓகே தான்.
நிறைய கேரக்டர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி ஏதோ நிறைய பேர் நிறைய நம்மளுக்கே மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆகல, இவங்க எதுக்கு போறாங்க, இவங்க எப்போ வந்தாங்க, அது மாதிரி நம்மளுக்கே தெரியல. ஸோ நிறைய கேரக்டர்ஸ் எடுத்துட்டு வந்துடாம இருந்ததா மேபி நல்லா இருந்திருக்கும். ரொம்ப நல்லா ஜாலியா சில்லா வந்து என்டர்டைன்மெண்ட் ரொம்ப எல்லாம் யோசிக்காம சில்லா பார்க்கலாம். அதே சமயத்துல படத்துல நல்லா கருத்து நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருந்தாரு, சூப்பரா பண்ணியிருந்தாருங்க. நிறைய இடத்துல நல்லா காமெடி சூப்பரா ஒர்க் ஆச்சு. ஊர்வசி மேமோட காமெடியுமே நல்லா படம் ஃபுல்லாவே ஒரே மாதிரி நல்ல டெம்போல கேரி ஆச்சு, நல்லா பண்ணியிருந்தாங்க. பெருசா ஃபீல் ஆகுங்க, அங்கங்க கொஞ்சம் காமெடி இருந்தாலும் சில போர்ஷன்ஸ் கட் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் ஓவராலா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக முடியும். செகண்ட் ஹாஃப்ல உங்களுக்கு போனதே தெரியல, ஸ்டார்ட் ஆனது தெரியல, முடிஞ்சது தெரியல. நிறைய அடுத்தடுத்து ஏதோ ஒன்று இருந்ததுனால நல்லா போச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய போர்ஷன்ஸ் கொஞ்சம் அவங்க சில இடத்துல வந்து காமெடி ஒர்க் ஆகாம சில இடத்துல இருந்தது. இப்போ அதெல்லாம் வந்து வெறும் டைலாக்ஸாக மட்டுமே இருந்தது பேப்பர்ல, ஸ்க்ரீன்ல. அந்த இடத்துல வந்து கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். மற்றபடி நல்லா இருந்தது, படம் நல்லா இருக்கும். பார்க்கலாம் ஃபேமிலியா, ரொம்ப எல்லாம் யோசிக்காம, கிரிட்டிக்ஸ் எல்லாம் யோசிக்காம வந்து வீக்கெண்ட்ல ஃபேமிலியோட சில்லா பார்க்கலாம். நல்லா இருந்ததுங்க. பெருசா அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல அவர் பெருசா இல்லை. பட் ஆனால் நல்லா பண்ணியிருந்தாருங்க. அவரோட ரோல் நல்லா அவர் பார்த்தா இந்த கேரக்டர் தான் இவருக்கு நல்லா சூட் ஆயிருந்தது. கேரக்டர் நல்லா சூட் ஆயிருந்தது. அவரும் டிபிக்கல் மிஸ்கின் நம்ம என்ன பார்த்துருக்கோமோ அதுதான் இருந்தது. நல்லா இருந்ததுங்க, நல்லா ஒர்க். என்னங்க ஒர்க் ஆச்சுங்க. கடைசியில் ஒரு கருத்தோட முடிச்சிருந்தாங்க. ஆனால் அது லாஸ்ட் பார்ட்டும் அதுக்கு முன்னாடி இந்த படம் ஃபுல்லாகவே வந்து ஒரு டோனில் போகும், லாஸ்ட்டில் வந்து வேறு மாதிரி முடியும். பட் ஐ திங்க் ஓகே. படம் நல்லா இருக்கு ப்ரோ. ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக பார்க்கணுன்னா வந்து பார்க்கலாம். அப்படி இல்லை ப்ரோ, படம் ஸ்மூத்தாக தான் மூவ் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயுமே நல்ல கேரக்டர்ஸ் இம்ப்ரூவைசேஷன், அவங்களோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்குறப்போ ஐ டோன்ட் ஃபீல் எனி லேக். ஜெயராமன் ஊர்வசி அகெயின் லைக் நம்ம பஞ்சதந்திரத்துல பார்த்த மாதிரி இங்கேயுமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவங்க காமெடி அண்ட் அவங்களோட ஆக்டிங் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் ஐ ஃபீல் இட் வாஸ் அ குட் காம்போ அண்ட் இட் வாஸ் குட். அவங்களுக்கு பவர்ஃபுல் ரோல். இந்த படத்துல வந்து அவங்க போலீஸா ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆஸ் அ ஹோல் பார்க்குறப்போ அவங்க எல்லா கேரக்டர்ஸோட ஸ்க்ரீன் ஸ்பேஸுமே நல்லா இருந்துச்சு. அவங்க ஒர்க்கை வந்து நல்லா டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் இட் வில் பி அ குட் மூவி. ஐ டோன்ட் திங்க் ஸோ, பிகாஸ் அவங்களோட ரோலுக்கு ஏற்ற ஸ்பேஸ் அவங்களுக்கு கிடைச்சதா தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா லைக் ப்ரீவியஸ் மூவிஸ் பார்த்துட்டு சாண்டி மாஸ்டர் இப்போ பார்க்குறப்போ அகெயின் லைக் அவங்க ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இந்த படத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கொடுத்த மாதிரி இருக்கு. காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எல்லாமே காமெடி இருக்கும். ஃபேமிலியாக வந்து பார்க்குறப்போ நல்லா இருக்கும். ஏன்னா கிளைமேக்ஸ் ஒரு கருத்தோட முடிச்சிருக்காங்க, எப்பவும் இருக்கிற மாதிரி ஒரு கமர்ஷியல் ஃபிலிம். படம் சூப்பராக இருந்தது ப்ரோ. படம் வந்து எல்லாருமே பார்க்கலாம், எல்லாருமே தேட்டரில் போய் பாருங்க. ஆனால் சூப்பராக இருக்கு, வேற லெவலில் இருக்கு. காமெடி சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. காமெடியை பொறுத்த வரைக்கும் அல்டிமேட்டாக இருக்கு. காமெடிலாம் பிரச்சனையே இல்லை, எல்லாமே அழகா இருக்கு. ஜெயராம் சார் ஊர்வசி மேம் காம்போ எப்பவுமே ஒரு அழகான ஒரு காம்போ தான், அதில் நம்ம டவுட்டே இல்லை. ஆனால் அது மாதிரி இந்த இது படத்துலேயும் ரொம்ப பின்னி படத்தில் எடுத்திருக்காங்க காமெடி. சாண்டி மாஸ்டர் சொல்லவே வேணாம் ப்ரோ. ஏன்னா உங்களுக்கே நிறைய நம்ம படம், அவரோட படம் ஆக்டிங் நிறைய நம்ம பார்த்துருக்கோம். இதில் நல்ல பெஸ்ட்டாகவே பண்ணியிருக்காரு. இல்ல ப்ரோ, ஆக்சுவலி அந்த மாதிரி எங்களுக்கு எதுவுமே தோணல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் லாகா இருக்கு, செகண்ட் ஹாஃப் லாகா இருக்குல்ல. படம் உண்மையா பாக்குறவங்களுக்கே நல்லா இருக்கும். நம்ம இந்த போனை நோட்டிக்கிட்டு அவன் என்ன பண்ணுவான் இவன் என்ன பண்ணுவான்னு பார்க்காம பேசுறதுக்கு படத்தை மட்டுமே பார்த்தா அந்த லாகுலாம் எதுவுமே கண்டிப்பா தெரியல. ஆனா படம் சூப்பரா இருக்கு. கிளைமேக்ஸ் வந்து ட்விஸ்டட் தான். ஏன்னா இதை அவன் பண்ணியிருப்பாங்களா, இவங்க பண்ணியிருப்பாங்களா, இந்த ஃபேமிலி பண்ணியிருக்குமா, அந்த ஃபேமிலி பண்ணியிருக்குமா, எதிர்பார்க்காத லாஸ்ட்ல ஒரு ட்விஸ்ட் நல்லா பெஸ்ட்டாவே பண்ணியிருக்காங்க. சூப்பரா இருந்துச்சுண்ணா. படமாவே நல்லா இருக்கு, சூப்பரா இருந்துச்சு. அவங்களுக்கு நல்லா இருந்துச்சு, நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. காமெடி தான். செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸும் நல்லா இருந்துச்சு. நைஸ், நல்ல எண்டிங்கோட முடிச்சிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஜெயராம் ஊர்வசி மேடம் நல்லா பண்ணியிருந்தாங்க. எப்பொழுதுமே அவங்க காமெடியில நல்லா பண்ணுவாங்க, கலக்குவாங்க. இதுலயும் அப்படி தான் பண்ணியிருந்தாங்க. காமெடி வந்து இது வந்து பிளாக் காமெடி தான், பிளாக் காமெடி ஆக்ஷன் படம் தான். இது எப்பொழுதுமே நம்ம கோலமாவு கோயிலெல்லாம் பார்த்துருக்கோம்ல, அதே மாதிரி தான் இருந்தது. நல்லா தான் இருந்தது. சாட்டி ஆக்சுவலாக அவன் நெகட்டிவ் ரோல் நிறைய பண்ணிட்டு இருக்காப்ல. இது நல்லா ஒர்க் அவுட் ஆனது, நல்லா இருந்தது. ரெண்டுமே ஓகே தான், ரெண்டுமே ஆவரேஜ் தான் போயிட்டு இருந்தது. எனக்கு படம் ஆவரேஜ் தான் இருந்தது. அதான் ஆவரேஜ் தான், நார்மல் தான்.
படம் நல்லா இருக்கு ப்ரோ. கொஞ்சம் சஸ்பென்ஸா இருக்கு, நல்லா இருக்கு படம், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. படத்துல என்ன ட்ரக்ஸ் பேசுறாங்க, நல்லா இருக்கு படம். அதுல காமெடி நல்லா இருக்கு ப்ரோ, காமெடி நல்லா இருக்கு. படம் வந்து சூப்பரா இருக்கு. இது ஒரு த்ரில்லர் காமெடியா இருக்கு, சும்மா நெருக்கமான காமெடி. அது ஊரசி மேடமோட மிஸ்கின் சாரோடையும் நல்லா ஒரு இருக்கு. ஜெயராம் சாரோட ஊரசி மேடமோட காம்போ நல்லா சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சாண்டி மேடம் சார் ரொம்ப அந்த இந்த படம் நினைக்கிறேன் ஆக்சுவலா ஒரு படத்துல ரொம்ப இதுவா பண்ணி காமெடி கலந்த ஒரு ரஃபா பண்ணியிருப்பாரு, நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் தான் சூப்பரா இருக்கு, பயங்கர காமெடி. செகண்ட் ஹாஃப்ல அந்த கிளைமேக்ஸ் போது இவரு மிஸ்கின் சார் ஒரு பக்கம், ஜெயராம் சார் ஒரு பக்கம், ஊர்வசி மேடம் சொல்லிட்டு அந்த கிளைமேக்ஸ்ல காமெடி செம்மையா இருக்கும், சூப்பரா இருக்கும். ஃபேமிலியோட பார்க்கலாம், ஒன்றும் பெருசா அந்த அளவுக்கு மோசமா இல்லை, நல்லா பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா இருக்கு ப்ரோ படம். ஒரு நல்ல த்ரில்லர் மூவினா. காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு, நல்லா பண்றாங்க. அவர் தான் சூப்பர். காமெடி ரொம்ப என்டர்டைன்மெண்டா இருக்கு, ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம், சூப்பரான படம், ரொம்ப நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் வாட்ச்னா நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் என்டர்டைன்மெண்ட் படம், அவ்வளவுதான், நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா ஜெயராமா, ஊர்வசி அவங்க எல்லா படம் நல்லா இருந்துச்சு. அப்படிலாம் இல்லைங்க, படம் நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம், எல்லாமே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்கு. சிரிச்சு வயிறுலாம் வலிக்குது, செமையா இருக்கு. பக்கா ப்ரோ, ஊர்வசி செம ஆக்டிங். புரியல, நல்லா சூப்பரா ஜாலியா போகுது ப்ரோ. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லைட்டா மைல்டா ஏதோ தோணுச்சு, ஏதோ ஸ்லோவா போற மாதிரி இருந்தது. பரவாயில்ல, நல்லா இருக்கு. சாங் வந்து ஒரு சாங் தான் இருக்கு போல, ஆக்சுவலி நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு. அவரு பக்கா பயங்கரமா நினைச்சிருக்காரு. எனக்கு ஊர்வசி தான் வந்து ரொம்ப படத்திலே அவங்க தான் மெயின் ஹைலைட். நல்லா இருந்தது, பிடிச்சிருந்தது. ட்ரக்ஸ் பத்தி பேசியிருக்காங்க, நல்ல மெசேஜ். எல்லா அவர் மட்டும் இல்லை, மொத்த கேஸ்டுமே சூப்பராக இருந்துச்சு. ரெண்டுமே எனக்கு பிடிச்சிருந்தது, ரெண்டுமே விறுவிறுப்பாக போச்சு. சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. இல்லை எனக்கு லேக் இந்த மாதிரி நல்ல மெசேஜ் சொல்கிறாங்க. இல்லை லேகெல்லாம் பார்க்காம படத்தை பார்த்துட்டு வரலாம். நல்லா இருக்கு, பார்க்கலாம், மறுபடியும் பார்க்கலாம். காமெடியெல்லாம் சூப்பரா இருக்கு, எல்லாமே நல்லாவே இருக்கு. காமெடி தான் சார் அதிகமா இருக்கு, நல்லா இருக்கு. ரெண்டுமே நல்லாவே இருக்கு, சூப்பர் சார், பார்க்கலாம்.